கந்தசஷ்டி விரதத்தின் 6 நாட்களிலும் நெய்வேத்தியம் படைப்பதற்கான காரணம், 6 நாள் போர் முடிந்ததும் முருகப்பெருமானுக்கும் வெற்றி அடையாளமாக படையல் படைத்து அவரது அருளை பெறுவதே ஆகும். நெய்வேத்தியம் படைப்பதற்கான காரணம், போர் வெற்றி. முருகப்பெருமான் சூரபத்மனுடன் போரிட்டு வெற்றி பெற்றதை கொண்டாடும் விதமாக தேவர்களை காப்பதற்கான நன்றி கடனாக இந்த படையல். முருகப்பெருமான் மீது மரியாதை. முருகப்பெருமான் 6 நாட்கள் விரதம் இருந்து வெற்றி பெற்ற பிறகு விரதத்தை நிறைவு செய்யும் செயல் இது. இது பக்தர்களின் மரியாதை மற்றும் பக்தியின் வெளிப்பாடாகும். விருப்பங்கள் நிறைவேறும். கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் இந்த படையலை செய்து முருகனிடம் தங்கள் வேண்டுதல்களை முன்வைத்தால் அது நிறைவேறும் என்பது நம்பிக்கை. அதுவும் குறிப்பாக குழந்தை வரம் வேண்டுபவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள். அதன் பலனாக முருகனே குழந்தையாக வந்து அவதரிப்பார் என்பது நம்பப்படுகிறது. நெய்வேத்தியம். பொதுவாக இந்த படையலில் பால், பழம் அல்லது 6 வகையான சாதங்கள் படைக்கப்படும். சர்க்கரை பொங்கல் போன்ற இனிப்பு வகைகளும் படைக்கப்படும். இந்த 6 நாள் கொண்டாட்டங்கள் முருகனின் விரதத்தையும் பக்தர்களின் பக்தியையும் போற்றும் வகையில் இருக்கும். கந்தசஷ்டி விரதம் 6 நாள் 6 நெய்வேத்தியம். நெய்வேத்தியம். முதல் நாள் கோதுமை கேசரி, 2ஆம் நாள் பருப்பு பாயாசம், 3ஆம் நாள் எலுமிச்சை சாதம், 4ஆம் நாள் தேங்காய் சாதம், 5ஆம் நாள் தேன் திணை மாவு, 6ஆம் நாள் தயிர் சாதம், 6 வகை சாதம், 7ஆம் நாள் கல்யாண விருந்து படையல். தானம். 6 நாட்களும் ஏதேனும் 2 ஜீவராசிகளுக்கு கண்டிப்பாக உணவு கொடுக்க வேண்டும். எறும்பு, காகம், நாய், பசு, மனிதன் யாருக்கு வேண்டுமானாலும் தானம் அளிக்கலாம். சந்நியாசிகளுக்கும் உணவு கொடுக்கலாம். சுமங்கலி பெண்களுக்கும் மங்கள பொருட்களை தானமாக கொடுக்கலாம். குழந்தை வரம் வேண்டுபவர்கள் பால் சங்கை பாலூட்டும் குழந்தைகளுக்கு தானமாக கொடுக்கலாம். திருமணம் வரம் வேண்டுபவர்கள் தோஷங்கள் அனைத்தும் நீக்கி வரன் அமைய வேண்டும் என்று 6 நாள் ஜாதகத்தை பூஜையில் வைத்து விரதம் இருக்கலாம்.